Hello everyone, and Naveen. Welcome to Navachi. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா தண்டர் போல்ஸ் ஹேஸ்டரிக்ஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு தடவை இல்லை 2 வாட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ யானு வந்துட்டு ரிவ்யூக்குள்ள நான் போயிட்டு சொல்றேன், சரிங்களா? ஸோ எல்லாரும் ஹைப்போட இருந்தாங்க. எப்போ இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சோ அப்போலேருந்து எல்லாமே ஹைப்போட தான் இருந்தாங்க. ஸோ தண்டர் போல்ஸ் அப்படின்னு ஒரு படம் வழியா இருப்போம். அந்த கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண அப்பெல்லாம் வந்துட்டு எல்லாம் செம்ம ஹைப்பு, சரிங்களா? ஒவ்வொரு கேரக்டர் இவங்க தான் ப்ளே பண்ண போறாங்க. ஹெலனாவா, ரெட் கார்டியனா, ஸோ அப்புறம் வந்துட்டு பக்கியும் வரப்போறாரு. ஸோ எல்லாம் கேள்விப்படுறப்ப வந்துட்டு நான் வந்துட்டு பேக் ஸ்டோரி எல்லாம் படிச்சிருந்தேன். காமிக் புக்லாம் போயிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இவங்க தான் தண்டர் போல்ஸ் தான் வந்துட்டு த நியூ அவெஞ்சர்ஸ் அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சேன், அவெஞ்சர்ஸே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் தான் என்னடா கதை வரப்போகுது தண்டர் போல்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தப்போ தான் இன்னும் அது ப்ரொமோஷனா இருக்கட்டும் ஒன்னொன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்டே வந்துட்டு மலேசியாவில் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் விச் இஸ் வந்துட்டு மர்டிகா 118 கேல இருக்கு, குலாரம்பூர்ல இருக்கிற அந்த பில்டிங்ல வந்துட்டு நம்ம ஹெலனா அந்த கேரக்டர் வந்துட்டு அவங்க வந்து ஜம்ப் பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அது கூட நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருப்போம். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் எடுத்துலாம் வந்துட்டு போட்டுருந்தாங்க. எனக்கு செம்ம ஹைப், ஐயோ மலேசியால வந்துட்டு மார்வல் படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்களே அப்படின்னு நான் செம்ம ஹைப்ல இருந்தேன். ஸோ இதுக்காக நம்ம இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மூவியோட இருந்தேன். ஸோ நான் போய் படம் பார்த்த ஓப்பனிங்கே மலேசியா தாங்க காமிச்சாங்க. செம்ம பெருமையா இருந்துச்சு. காமிங்கடா கேஎல்சிசி காமிச்சாங்க, அந்த பெட்ரோனாஸ் டவர் ஒன்று காமிச்சாங்க, அந்த அந்த முழுசா மர்டிகா 118 பில்டிங்கே ஃபுல்லா காமிச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க, படத்திலேயே ஒரு சீனுக்கு தான் இந்த மலேசியால எடுத்திருக்கேங்க. என்னடா நடக்குது? எனக்கு தெரிஞ்சு மலேசியால எடுத்து 3 நாள் ஷூட்டிங் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபிளாரை வெடிக்க வைக்கிற மாதிரி படம் முழுக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்துட்டு மலேசியான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல தான் மலேசியாவே காட்டினாருங்க. எனக்கு உண்மையிலே செம்ம டிசப்பாயிண்டா தான் ஆச்சு. பாதி படத்தாச்சும் எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன்டா, ஆனா வந்துட்டு கொஞ்சம் படத்தை தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. சரி பரவாயில்ல, அதையாச்சும் காமிச்சானுங்களா மார்வல்ல. எனக்கு ஹாப்பி. எனக்கு என்னன்னா மலேசியா எம்சியூக்குள்ள இருக்கிறா, எனக்கு லிட்டரலி எனக்கு அப்படிதான் தோணுச்சுங்க. நம்மளும் வந்துட்டு எம்சியூக்குள்ள தான் இருக்கும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. செம்ம பெருமையா இருந்துச்சு, ப்ரௌடா நான் ஃபீல் பண்ணேன். இப்ப கூட பாருங்க கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ உண்மையிலே எமோஷனலா இருந்துச்சு, மலேசியா எம்சிக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இந்த படம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸ்பாயிலர்ஸ்லாம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, வேணாம்னு நினைக்கிறேன். போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் இருக்கு. நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க சொல்றேன். அஃப்கோர்ஸ் இது நம்ம ரிவ்யூனாலே வந்துட்டு பர்சனல் ஒப்பீனியன் தானே. இந்த ஸ்கிரீன் பிளே, லைட்டிங் அதெல்லாம் நம்ம பத்தி பேச போறது கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பண்ண தப்பு என்னன்னா, எண்ட் கேம்க்கு அப்புறம் எந்த ஒரு எம்சியூ ரிலேட்டடான ஃபிலிம்ஸை வந்துட்டு சீரீஸை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. ஹாக்காயா இருக்கட்டும், ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர், பிளாக் விடோ மூவி, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் பண்ண பெரிய தப்பு, ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் முக்கால்வாசி வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சோடனே அந்த ஹைப் போச்சு. எண்ட் கேம்னு கேள்விப்பட்டானே அந்த அடுத்த படத்தும் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு தண்டர் போல்ஸ் ஒரு கரெக்டான படம். மறுபடியும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை தூண்டி விடுறதுக்கு அவெஞ்சர்ஸ் மறுபடியும் நடக்க போகுது. அந்த டூம்ஸ்டேக்கான ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம், ஓகேவா? இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம்னு கண்டிப்பா சொல்லலாம். பட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் ஒன் கிடையாது. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி போய் பார்க்குறப்போ ஐ திங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் இல்லை, இந்த மலேசியாவில் வந்துட்டு 30ஆம் தேதி வெளியாயிடுச்சு, 30 ஏப்ரல்லே வெளியாயிடுச்சு. நான் வந்துட்டு 9th ஷோக்கு தான் போனேன். ஸோ கூட்டம் தான், செம்ம கூட்டம் தான். ஸோ போயிட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஓப்பனிங்ல பார்த்துட்டு யார் இந்த எலனா, யார் இந்த ரெட் கார்டியன், யார் இந்த யூஎஸ் ஏஜென்ட், யார் இந்த சென்ட்ரி வாய்டு அப்படி இப்படின்னு எந்த கேட்டும் புரியவே இல்லை. யாரா அவங்களாம் வரீங்கன்ற பக்கி மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு இந்த ரீசன்ல வெளியா வந்துச்சுல, கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு, இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த தண்டர் போல்ஸ் படம் நடக்குது, இந்த கதை நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும், ஓகேவா? ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே இந்த படத்துக்கு பிரேவ் நியூவுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தண்டர் போல்ஸ் நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே சூப்பர். பட் போக இந்த கேரக்டர்ஸ் யாருன்னு வந்துட்டு எனக்கு இன்ட்ரோ தெரியல. பார்க்க போனா இன்ட்ரோ ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பிளாக் விடோ படத்துலையும் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்லையும் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. நான் அந்த சீரிஸையும் அந்த படத்தையும் நான் பார்க்கவே இல்லை. என்னோட மிஸ்டேக், உண்மையிலே நான் சொல்றேன், அது என் மிஸ்டேக். படம் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்குறப்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி லீனியரான கதை, லைக் வந்து ஃபிளாஷ்பேக் போயிட்டு அப்படி இல்லை. பட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு மெசேஜ் என்னன்னா வந்துட்டு, என்னதான் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இருந்தால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மென்டல் ஹெல்த்ன்னு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு ட்ராமாட்டிக்ல தான் இருக்காங்க. ஒவ்வொரு பாஸ்ட்ல அவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு கடந்து தான் வந்திருக்காங்க. அந்த கடந்து வந்த விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு எங்ஸைட்டி உண்டா இருக்கு, ட்ராமாவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கார்டியனா இருக்கட்டும், ஹெலனாவா இருக்கட்டும், அவளுக்கு அவங்க அக்கா செத்து போயிட்டா. அதாவது நம்ம பிளாக் விடோஸ் இறந்து போனதுலேருந்து வந்துட்டு அவளுக்கு ஒரு ட்ராமாட்டிக்கா, சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ட்ராமாட்டிக்கா தான் இருக்கா. அதுக்கப்புறம் யூஎஸ் ஏஜென்ட் அவர் ஒய்ஃப் பிள்ளைங்களை வந்து இறந்துட்டாரு. சென்ட்ரிக்கு வந்துட்டு அன்னியன் மாதிரி இந்த சென்ட்ரி ஒரு கேரக்டர் வருவான் பாப்னு சொல்லிட்டு, ட்ரெயிலர்ல கூட பார்த்துருப்பீங்க.
அந்த கேரக்டர் வந்து ஃபன்னியா இருக்கும். பட் ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு டார்க் ஷேடை கொண்டு வந்துருவோம். அது சம் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கும். சென்ட்ரியா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அவன் ஒரு ட்ரக் அடிக்க, அது வந்துட்டு ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனா ஒரு மென்டல் ஹெல்த் ஹீல்னஸ் அவருக்கு இருக்கும்னு தெரிஞ்சிடும். அவன் மனசு வந்து அன்னியன் மாதிரி, ஒரு சமயம் அன்னியனா இருப்பான், ஒரு சமயம் வந்துட்டு அன்பியா மாறிடுவான். அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு கேரக்டர்லாம் ரெண்டு கேரக்டர் அம்பியும் அன்னியனும் வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். மென்டலி டிஸ்டார்டர் அந்த மாதிரி கேட்டகரி அவன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோஸ்ட் ஒன்று இருப்பா. அவளுக்கும் வந்துட்டு இந்த சின்ன வயசுல நீங்க வந்துட்டு ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்பா, ரெண்டாவது ஆண்ட்மேன் கண்டிப்பா பார்த்துருக்கணும். அந்த படம் பார்த்தாலும் தான் உங்களுக்கு இந்த படம் புரியும். கண்டிப்பா அந்த கேரக்டரும் இன்டர்லிங்க் ஆயிருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் புரிஞ்சு அப்புறம் டாஸ்க் மாஸ்டர் வந்தாங்க. டாஸ்க் மாஸ்டர் டக்குன்னு போட்டு தள்ளிட்டேங்க. ஏன்டா ஏன் அப்படிதான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்குறப்ப ஃபைட் சீன்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த விஎஃப்எக்ஸ்னு ரொம்ப கிரீன் சீன், கிரீன் ஸ்கிரீன்ஸ், ப்ளூ ஸ்கிரீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலா தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் கூட ஸ்டன்ஸ் கூட லைக் வந்துட்டு ப்ராக்டிக்கலா தான் இருக்கு. எல்லாம் வந்துட்டு எல்லாம் கையில தான் சண்டை போடுறாங்க. இந்த கத்தி ரொம்ப வந்துட்டு உளுந்து போகுது, மேலேருந்து ரொம்ப குதிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த ஜம்ப் கூட லைக் வந்துட்டு இந்த மர்டிக்க 118 பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்றது கூட ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த நீங்க மேக்கிங் வீடியோல நீங்க பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்த படத்துல விஎஃப்எக்ஸ்னு பிசிறு தட்டே எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப விஎஃப்எக்ஸ் பார்க்கவே இல்லை. லைக் வந்து ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் பார்த்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் மூவி அவெஞ்சர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கேரக்டர்ஸ், அந்த பிளே பண்றவங்களும் வந்துட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமா தெரியுது ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் அப்படின்ட்டு. பட் இது வந்துட்டு ஸ்டார்டிங் அவெஞ்சர்ஸ், ஒரு நியூ அவெஞ்சர்ஸ் டீம். ரொம்ப பில்டப் இல்லை, ரொம்ப இந்த ஹீரோய்க்கான பில்டப் இல்லை, மியூசிக் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? அவ்வளோலாம் இல்லை. ரொம்ப ஒரு லீனியரான ஸ்டோரி, சிம்பிளான ஸ்டாண்டர்டான ஸ்டோரி, அழகா நீட்டா எடுத்திருக்காங்க. அங்கங்க காமெடி இருக்கு. ரெட் கார்டியன் மனசை வந்துட்டு நடுவில் டயலாக் மூலியமா, எக்ஸ்பிரஷன் மூலியமா வந்துட்டு இது காமெடி ஹியூமரை தள்ளி இருக்காரு. சரிங்களா? நான் உழுது சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் உண்மையிலே. லைக் வந்துட்டு யாருக்கு அந்த இங்கிலீஷ் மொழி அந்த ஸ்லாங் உங்களுக்கு புரியுமோ கண்டிப்பா அந்த ஹியூமரை கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. புரியாதவங்க கண்டிப்பா உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. லிட்டரலி சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் செம்ம என்ஜாய் பண்ணேன், பார்த்துட்டு செம்ம சிரிப்பு. சரிங்களா? கடைசி வரைக்கும் சிரிப்பு. ஆனா அந்த கடைசி கட்டத்துல கொஞ்சம் இமோஷனலா ஆரம்பிச்சு அழுக வரமன் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த ரெட் கார்டியனுக்கும் ஹெலனாக்கும் வந்துட்டு அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் அந்த சீன்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. அவ ஒரு மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரிலாம் போயிட்டா. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ்னா இதுதான்டா அவெஞ்சர்ஸ்னா ஒருத்தருக்கு ஒரு டீம் மெம்பரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு எல்லாரும் இப்ப காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பக்கியை வந்துட்டு சரியா யூஸ் பண்ணல எனக்கு பொறுத்த வரைக்கும். பக்கியை கொஞ்சம் ஒரு லீட் ரோல் மாதிரி வச்சிருக்கலாம். பட் வந்து இந்த படம் முழுக்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றதே வந்துட்டு ஹெலனா அந்த கேரக்டர் தான். ஓகேவா? அந்த கேரக்டர் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த லேடி கேரக்டர் தான் வந்துட்டு ஒரு ஹீரோயிக்காவே காமிக்கிறாங்க. ஓகேவா? நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பக்கி வந்துட்டு இன்ஃபினிட்டி வார் தான் பார்த்தவரு. கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரே பார்த்தவரு. பெரிய பெரிய தலைங்க கூட தான் சண்டை போட்டுவாரு. டைனோஸ் கூட சண்டை போட்டுவாரு. ஆனா அவரையே வந்துட்டு ஒரு லீடரா வைக்கல. எனக்கு அப்புறம் ஒரு இதாச்சு. அவர் கொஞ்சம் மெயின் லீடா எடுக்கிறாங்க, அவர் லீட் பண்ற மாதிரி. பட் இதே டீம்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா அவெஞ்சர்ஸ் மாதிரி தான். யாருமே இங்க தலை இல்லை, இங்க யாருமே வந்துட்டு இங்க ரூலை ஃபாலோ பண்றவங்களும் இல்லை. எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு பொசிஷன், அவங்கவுங்களோட பொறுப்பு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாரும் கருத்தையும் எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அவெஞ்சர்ஸ் மாதிரி எப்படி அயன்மேன், நீங்க அயன்மேன் லீடரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. கேப்டன் அமெரிக்கா லீடரான்னு கேட்டீங்க, கேப்டன் கேட்டா ஆமா. இதுல வந்து பிளாக் விடோ நட்டாஷா வந்துட்டு லீடரான்னு கேட்டீங்கன்னா அவெஞ்சர்ஸ்ல ஆமா. டார் வந்துட்டு லீடரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. எல்லாமே ஹல்க்கு நம்ம ப்ரூஸ் பேனர் லீடரான்னு கேட்டீங்க ஆமா. அதே மாதிரிதான் இந்த டீம்ல தண்டர் போல்ட்ஸ்ல வந்துட்டு யாருமே வந்துட்டு லீடர் கிடையாது, யாரும் குறைஞ்சவங்க கிடையாது, எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த தண்டர் போல்ட்ஸ் எப்படி அந்த பேர் வருது, ஏன் வந்து அந்த எஸ்ட்ரிக் அந்த சிம்போல் வந்துட்டு வருது, அதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. தண்டர் போல்ட்ஸ் பேர் வருது வந்து எனக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்துச்சு. லைக் வந்துட்டு சிம்பிளா இவ்வளவுதானாடா அந்த பேர் வர காரணம் இதுதானா, அந்த ஒரு குரூப் பேரை எடுத்து தண்டர் போல்ட்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஓகேவா? எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது கனெக்ட் ஆகல. ஒரு மாதிரி வேற மாதிரி பெட்டரா பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஹீரோக்கா காமிச்சிருக்கலாம். பட் வந்துட்டு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தண்டர் போல்ட்ஸ் வந்துட்டு எப்படி அந்த பேர் வந்துச்சு, இந்த டீமுக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு ஓரளவு எனக்கு படம் முழுசா பார்க்குற வரைக்கும் பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப 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 ஹீரோயிக்காவே இல்லை, அப்போ எதுவுமே இல்லை, சிம்பிளா இருந்துச்சு, ரொம்ப புரியுற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? நீங்க வந்துட்டு எந்த அவெஞ்சர்ஸும் படம் பார்க்காம வந்து பார்க்கலாம்னு கேட்டா பார்க்கலாம். ஆனா வந்துட்டு பார்க்க முடியாது. ஏன்னா சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு டவுட் வரும், யாருடைய கேரக்டர் இந்த கேரக்டர் பார்த்த மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு டவுட் வரும். ஸோ நீங்க பெட்டர் எல்லா அவெஞ்சர்ஸும் மூவியை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எனக்கு ஏன்னா நான் பட்டதையும் நீங்க வந்துட்டு பற்றாதீங்க. அதான் பர்சனல் ஒப்பீனியன் படி சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சிருவோம்.
ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. அது வந்துட்டு அவள் இம்பார்ட்டன் கிடையாது. ஓகே, ஆனா நான் உட்காந்தேங்க, கிரெடிட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, என் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன், டேய் செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் வைக்கல செத்திங்கடா அப்படின்னு. அப்படி வச்ச சீனும் கனெக்ட் ஆகல மற்ற படத்து கூட, கொன்றுவேன் அப்படின்னு வந்துட்டு அந்த தோட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். பாப்கார்ன் முடிஞ்சு, பக்கெட் இருக்கு ஓகேவா, அந்த அந்த பாக்ஸ் இருக்கும்ல அது இருக்கு. செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வருது ஓகேவா, ஸ்க்ரீன்ல ஒன்று காட்டுறாங்க ஓகேவா, காட்டிட்டு நான் கிரெடிட்ல ஒன்று பார்த்துட்டேன், ஒரு மியூசிக் ஒரு பேரை போட்டு ஒரு ஒரு படத்தோட பேரை போட்டு டீம்னு சொல்லி அதில் கிரெடிட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன் இந்த டீம் இங்கே வருது அப்படின்னு நான் யோசிச்சேன். செகண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் வருது, உட்காந்துறேன். அப்புறம் ஸ்க்ரீன்ல ஒரு கப்பை வருது, கப்பை எல்லாம் அந்த தண்டர்போல்ட்ஸ் டீமே பார்த்துக்கிருக்கானுங்க. கப்பை வந்துட்டு நம்ம எம்சி கூட வருது, கப்பை வந்து இப்படி வருது, அப்படியே திரும்புது. இங்க வந்துட்டு கப்பையோட யாரு ஓனர் அப்படின்னு வருது. எனக்கு வந்துட்டு தெரிச்சிருச்சு, பிடிச்சி இந்த பாப்கார்ன் பக்கெட் பறக்க விட்டேன் செம்ம. ஆனா அந்த பக்கெட் எடுத்துட்டேன், குக்கு தொட்டில போட்டேன். எனக்கு செம்ம ஹைப்பு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒன்னும் எவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரலடா, அதுக்குள்ள லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. உண்மையிலேயே வந்துட்டு இந்த படத்தோட போஸ்ட் சீனை வந்துட்டு பங்கம் ஓகேவா. இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிற ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனா நான் கண்டிப்பா இதுதான் சொல்லுவேன். எனக்கு உண்மையிலே தெரிச்சுட்டேன், ஒரு மார்வல் ஃபேன் அவெஞ்சர்ஸ் ஃபேனா வந்துட்டு எனக்கு இப்பதான் அந்த ஹைப்பே வருதுங்க. ஓகே, ஸோ ஒரு ஓவரா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மார்வல் ஃபேன்ஸ், அதாவது அவெஞ்சர்ஸோட ஃபேனுக்கு வந்துட்டு கண்டிப்பா புரியும் நான் என்ன எமோஷன்ல நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மற்ற ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த படத்தோட சரி, இந்த கேரக்டர் இந்த படத்துல வந்துச்சு. அப்பதான் பார்த்தேன் இந்த கேரக்டர் வந்துட்டு ஃபால்கன் இன் வின்டர் சோல்ஜர்லயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உட்காந்து அந்த சீரீஸை பார்த்தேன். எத்தனை எபிசோடு சீரீஸை பார்த்தேன், ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர். அதுக்கப்புறம் பார்த்துக்கப்புறம் இந்த கேரக்டர் வந்து தண்டர்போல்ட்ஸ்ல இருக்கு அப்படின்ற. ஓகேயா, அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வந்து பிளாக் வீடியோல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, ஹெலனா கேரக்டரை. ஓகேவா, ரெட் கார்டினோ. அப்புறம் உட்காந்து பிளாக் வீடியோ படத்தையும் பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சுச்சு, இந்த கேரக்டர் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கப்பா, தண்டர்போல்ட்ஸ்ல இருக்க கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஆண்ட்மேன் வாஸ்ப் வந்துட்டு எனக்கு தெரியும், பார்த்திருக்கேன். அந்த கோஸ்ட் வந்து அந்த படத்துல தான் வந்தா அவர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் டாஸ்க் மாஸ்டர் அவெல்லாம் எவ்வளவு பெரிய வில்லன் ஸ்பைடர்மேனுக்கு. என்னடா அப்படி பிளாக் வீடியோல கேவலப்படுத்தி வச்சிட்டாங்க டாஸ்க் மாஸ்டரை. அப்படி இந்த படத்துல வந்தா ஒரு 2-3 சண்டையை போட்டு தள்ளிட்டானுங்க டாஸ்க் மாஸ்டரை. பட் வந்து டாஸ்க் மாஸ்டரை வந்துட்டு ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, அதாவது மேல் டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க கேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு நல்ல ஒரு டிசிஷன் தான், பட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு திரும்ப தண்டர்போல்ட்ஸை வந்து செகண்ட் ஷோ நான் போய் பார்த்தேங்க. சரிங்களா, போய் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பதான் கதை அப்படியே கிளியரா வழங்குது. ஓகே, இவனுங்க வந்துட்டு வந்துட்டானுங்க ஆல்ரெடி. ஓகேவா, ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்லயே வந்துட்டு யூஎஸ் ஏஜென்ட் வந்துட்டு வந்துட்டான். ஓகேவா, அந்த புது கேப்டன் அமெரிக்கா அவர் வந்துட்டாரு. அதுல வந்துட்டு கிளீன் ஷேஃபா இருப்பாரு, இதுல வந்து தாடி வச்சிருப்பாரு. ஸோ வந்துட்டாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு, ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இப்பதான் வருது அப்படின்ற எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆயிடுச்சு ஒரு டீமா. ஓகேவா, அப்பதான் புரிஞ்சு. இப்போ செகண்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் முழு கதையும் புரியுது, எல்லா கேரக்டருக்குள்ள என்ன ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுவும் இல்லாம இந்த படம் வந்துட்டு ஒரு வெறுமன்ட்டே ஒரு நியூ அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்காம, ஒரு எல்லாத்துக்கும் என்னதான் சூப்பர் ஹீரோ ஒரு தனிப்பட்ட பர்சனா இருந்தாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மென்டல் ஹில்னஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஒரு ட்ராமாட்டிஸா ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அதுலேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க, எப்படி அந்த கேங்ஸ் அந்த டீமுக்குள்ள அவங்களோட கோஆர்டினேஷன் என்ன எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த டீம் வந்துட்டு மக்களுக்கு எவ்வளவு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, களத்துல இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அது ஒரு சீனியர் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நியூ அவெஞ்சர்ஸ் சொல்லும் போது எனக்கு வந்துட்டு இவன் கேப்டன் அமெரிக்காப்பா, இவன் வந்துட்டு அயன்மேன்பா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பிரிச்சு பார்க்க வேணாம், கம்பேர் பண்ண வேணாம். பட் வந்துட்டு அவங்கவுங்க தனி ஸ்டைல். இது நியூ அவெஞ்சர்ஸ், அவங்க அதுல ஆல்ரெடி வந்துட்டு போட்டுட்டாங்க, நியூ அவெஞ்சர்ஸ் அண்ட் பாப் வில் ரிட்டன். எதுல அஃப்கோர்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தான் எல்லாம் வந்து இறங்க போறானுங்க. ஓகேவா, எனக்கு உண்மையில இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவும் இல்லை, என்னடா இவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படின்ட்டு. செகண்ட் தடவை பார்த்தப்ப தான் புரிஞ்சு, கரெக்டா எடுத்திருக்காங்க. ரொம்ப மாஸ் சீன்ஸ் இல்ல, ரொம்ப அந்த ஹைப் சீன்ஸ் இல்ல, பில்டப் சீன்ஸ் இல்ல, ரொம்ப சிம்பிளா ஸ்டாண்டர்டா, ரொம்ப விஎஃப்எக்ஸ்ல எல்லாம் ப்ராக்டிக்கலா எடுத்திருக்காங்க. ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு, ரொம்ப சினிமேட்டிக்கா இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சினிமேட்டிக்கா இருக்கும், அந்த வேர்ல்டே ஒரு சினிமேட்டிக். பட் இந்த அவெஞ்சர்ஸ், இந்த தண்டர்போல்ட்ஸ் படம் வந்துட்டு
சினிமேட்டிக்கா இல்ல வெடிக்குது அப்படி இப்படி அங்க இங்க சண்டை அதெல்லாம் இல்ல. சிம்பிள் ஒரு சூப்பர் சோல்ஜர்ஸ் தான் எப்படி அவங்க ஸ்ட்ரென்த்தை கொடுத்து சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் ஒன்று பார்க்கலையோ வந்துட்டு இன்னும் தேட்டர்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம ஒரு சீட்டை வந்துட்டு புக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. யார் முக்கியமா அவெஞ்சர்ஸ் ஃபேன், உங்களுக்கு போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்துட்டு செம்மையா ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு, பாருங்க. பட் இன்னொரு விஷயம், டோன்ட் ஸ்பாயில் த மூவி, டோன்ட் ஸ்பாயில் த ஹைப். ஓகேவா, கடைசி அந்த அந்த வைக்கிற ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் ஒரு 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 கேமியோஸும் வந்துட்டு நம்ம ஹைப் பண்ணதுக்கு தான், அந்த ஃபேன்ஸ் ஹைப் பண்ணதுக்கு தான். நீங்க வந்து ஈஸியா உட்காந்துட்டு டிக்கெட் வந்து ஒரு 20 ringgit 25 ringgit இல்லாட்டி 15-16 ringgit வாங்கிட்டு உட்காந்து போன் எடுத்து பணம் முடிச்சுட்டு அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறது. அப்புறம் நம்ம வந்துட்டு டிக்டாக் இன்ஸ்டா வந்துட்டு பார்க்கும் போது பார்த்துருவாங்க சீனை. தேட்டர்ல போய் என்ன ஹைப் கிடைக்க போகுது? ஈஸியா பண்ணிட்டு போயிருங்க. ஃபேன்ஸ் ஹைப் பண்ண வேணாமா? என்னடா பண்றீங்க? இந்த வேலைலாம் வேணாம். ஓகேவா, ப்ளீஸ் அவாய்ட் த ஸ்பாய்லர். ஓகேவா, நான் வந்துட்டு இப்ப ரிவ்யூ சொன்னது கூட உங்க ஹைப்பை வந்து நான் டவுன் பண்ணிருக்க மாட்டேன். நான் கதையை சொல்லலை, வந்து பாருங்க. ஓகேவா, நான் என்ன சொல்றேன், இந்த சினிமேட்டிக்கா விஷயத்த வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு இருக்காது இந்த படம், பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அப்படிலாம் இருக்காது. பட் ஒரு மெசேஜ் சொல்ற படமா இருக்கும், ஹெல்த்தை பத்தி பேசுற படமா இருக்குங்க. நிஜமாங்க, எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரிலேட்டா இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு ஹெல்த்தை பத்தி பேசுற படமா இருந்துச்சு. மென்டலி யாராச்சும் பாதிச்சா எப்படி அவங்கள வந்துட்டு பாதிக்கும், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். சென்ட்ரிமெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்நியமெல்லாம் எடுத்துக்கிட்டா அவன் வந்துட்டு டபுள் சைடு மாறிக்கிட்டே இருப்பான். ஓகேவா, இது ஒரு ஹெல்த்தை பத்தி பேசுற படமும் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோ படம் பாதி, மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசுற படம் பாதி, 50-50 கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த படம் வந்துட்டு இந்த ஜான்டர் ஃபிலிம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வீட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாய்.